நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கணும். பிடிச்சிரும். அப்புறம் கொஞ்சம் நேரம் திருப்பி ஆஃப் பண்ணிக்கணும். மூடி வச்சுக்கணும். சொல்லு. இல்லக்கா தண்ணி ஆன் பண்ணியாச்சு. பேசுங்க மாமா. ஹெல்ப்பர் நவுந்து நிக்கணுமா? குக் வந்தா போடுவாங்க மாமா. என்ன ஒரு அல்சாட்டியம். எவ்வளோ அரிசி எடுத்துட்டீங்க? அந்த பாத்திரம் சொன்னிச்சுல தண்ணி ஊற்றணும்ல, அந்த பாத்திரத்தோட அளவு தான். அது எவ்வளோ லிட்டர் இருக்கும்? ஒரு 3 கிலோ. 3 லிட்டர் கேட்டால் இந்த 3 கிலோன்றீங்க. இல்லை, நான் ஒரு தண்ணி ஊற்றணும். அதில் எல்லாம் சொதப்பலப்பா. ஆரம்பமே அமக்கலமாக இருக்கணும். அது எத்தனை லிட்டர்னு கேட்டாங்க பாப்பா தண்ணி. நம்ம ரைஸை பற்றி பேசிட்டு இருக்கணும், அது வாட்டரை பற்றி பேசிட்டு இருக்கணும். கம்யூனிகேஷன் எரர். ஊத்திரு. கறி காஞ்சி போகுது. கறி காஞ்சி போகாதா, வெந்து போகும். இன்னும் மாமா ஜோக் பண்றேன். பிரியாணி எவ்வளோ நேரம் இருக்கா? ஓகே. இப்போ கறியை போட்டுக்கலாம். பொறுமையாக பண்ணுங்க. வெந்துருச்சு. கறி போட்டாச்சு, சாப்பாடு அரிசி போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ இது பண்ணிட்டு மூடி வைக்க போகிறோம். ஆமாம் போட்டோம்ல, உப்பு போட்டோம். பார்க்கணும் உப்பு இருக்குதான்னு பார்க்கணும். இருக்குதா? இல்லை. உப்பு இருக்குதாப்பா? காட்டு, நானும் பார்க்குறேன். நக்கீரன் படம் பிறக்கலப்பா. நான் போடுறேன். போடுறியா? உப்பு இருக்கா இல்லையாம்மா? கல்லுப்பாமா? கல்லு போய் தேவையான சாப்பிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க. மாமா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது போட்டுட்டு இருக்காரு. அடி பிடிக்கணுமா? ஆமா, எல்லாம் ஊத்திட்டோம்ல, அடி பிடிக்கும். நம்ம மறுபடியும் பண்ணுறீங்க. திருப்பி கலக்கலாம், கிண்டலாம். இல்லப்பா, அந்த கொத்தமல்லி தலையை எடுத்துட்டோம். தூட்டுமா? நிறைய தூக்குறாங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் அப்படி தூணு தூக்கிக்கலாம். அப்படி சொல்லக்கூடாது பாப்பா. தூவான மாதிரி தூரும். பூவான மாதிரியா? பூவான மாதிரி. 2 ஸ்பூன் நெய் எடுத்து ஊற்றுங்க. அப்படியே மூடி தம்ம போட்டு. அம்மா இப்படி போடுங்க மாமா. உப்பு தம் போல கறி வேணுமே. உப்பு இப்படி போடணும். நெய் ஊற்றணுமா? கொத்தமல்லி போட்டானீங்க 2 ஸ்பூன். எத்தனை ஸ்பூன்? டக்குனு மூடி தம்ம போட்டுலாம். ஆஃப் பண்ணிடலாம். வரணுமா? நீங்கள் தரணுத்துல நெய் போல வந்து போயிடும். அப்புறம் 500 ரூபா ஈரமாக இருக்குது. நான் என்ன பண்ண முடியும்? ஃபுல்லாக இதாக இருக்குதுக்கா. தண்ணியாக உருகி வச்சு வெயிலுக்கு. அடுத்து எப்பா ஒரு நெய்யை ஊற்றுறதுக்கு ஊரையே கூப்பிட்டு தேர் இருக்கிற மாதிரி ஒரு எங்க நெய் வந்து உருகி போச்சு. உங்களுக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போதுமாப்பா? ஓகே. கிண்டி விட்டு இலையை போட்டு முடிச்சிடலாம். பேசாம நெய் சோறு வைக்கலாம். என்னங்க ஆஃப் பண்ணிருங்கிறீங்களா? அடுப்பா ஆஃப் பண்ணிருங்க. கிண்டுப்பா. எல்லாம் போட்டா பரவாயில்ல. கிண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இப்போதான் கலர் கரெக்டாக வச்சுக்கிறேன். இது மேலே இல்லை இவ்வளோ நேரம் வெயில் பட்டனே பழுப்புன்னு வெள்ளையா பார்த்துட்டா வெள்ளையா. இங்கே ஆமாம், பிரியாணி மாதிரியே தெரில. பிரியாணி இலையை போடுங்க. எல்லாத்தையும் மூடி வைப்போம்.
இலையை போட்டு இலைய போட்டு எல்லாத்தையும் மூடிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டோம். ஏய் தம் போடுறோம். தம் போடுறோம். நம்ம தம் போட போறோம். அப்புறம் வாம் போடுறோம். எல்லாத்தையும் போட்டு மூடி இது மேலே வராது. இப்போ மூடிக்கலாம். அவ்வளோதான். முடியாச்சு. அடுத்து சிலிண்டர் ஆஃப் பண்ணிங்களா? நான் ஆஃப் பண்ணிட்டேப்பா. வச்சுருந்தோம். இப்போ எடுத்தாச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. நான் அடி பிடிச்சா முடியும். இல்லை கரெக்டாக ஒரு அடிக்கும். கரண்டி பெருசா இன்னொரு கரண்டி பெருசா பெரிய கரண்டி இருந்தது எங்க அது மேல இருக்குதா சல்லி அது இதே இதில் ஸ்மெல் கொஞ்சம் நீட்டமாக வேணும். நீட்டாக ஒன்று மட்டும் வாங்கணும். சரிண்ணா போதுங்க. இதுக்கு நல்லா இது பண்ண வேண்டாம். இலையை போட்டு பிரியாணி அளவுதான். அந்த இதெல்லாம் எவ்வளோ 100 இலையே போட்டுக்கலாம் மாட்டேங்குது. அடி வருதா? சரி அது அப்படியே இருந்துட்டு போகுது. சரி வச்சுருங்க. அவ்வளோதான், தம் கட்டி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே போட்டு சாப்பிட்லாம். அவ்வளோதான். போட்டுருங்க. நம்மதுலேயே 2 வாழையை அறுத்துருக்கலாம். சும்மா இதானது இந்த மாதத்தில் எல்லா இலையும் பிஞ்சு வருது. சமயம் இன்னொரு ஃபோன் பண்ணும். இந்த வாழையோட ருசி நல்லா இருக்கும். அடுத்து நம்ம சில்லி போட போகிறோம். அதனால் சட்டியை காய வச்சிட்ருக்கோம். அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும்னு தோணுதோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றியாச்சு. இன்னும் எண்ணெய் சூடாகட்டும். நம்மளுக்கு தேவையான எண்ணெயெல்லாம் நம்ம ஊற்றிக்கிட்டோம். நம்ம இப்போ அடுத்து சில்லி போட போகிறோம். அதனால் எண்ணெய் காய வச்சுக்கிட்டு இருக்கோம். சில்லியை நாங்கள் இது பண்ணி வச்சுருக்கோம். நல்லா ஒரு தடவை குடிக்கிட்டாரு. நல்லா வாசனைலாம் வருது. சில்லி போட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பொறுமையாக போட்டுக்கோங்க. இப்போ ஹெல்ப்பர் வேறு யாரோ, இப்போ மாஸ்டர் இவர் தான். மாஸ்டர் நான் இல்லை, இப்பயும் ஹெல்ப்பர் நான் தான். பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்க நல்லா மொறுமொறுன்னு ஆக போகுது. இப்போ பார்த்து பண்ணுங்க எல்லாத்தையும். ஆமாம், சேஃப்டி தான் மெயின். வாசனை சுமார் 3 வருது. சில்லி சிக்கன் செம்மையாக விட்டுருக்காங்க. இங்கே எல்லாரும் குடிச்சிட்ருக்காங்க. போட்டு முடிச்சிட்டாங்க. நம்ம இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். ஒருத்தர் இப்போ குடிச்சிட்டு ரிவ்யூ சொல்ல போகிறாரு. எப்படி தம்பி இருக்குது? வாயால் சொல்லணும். இங்கே பார்த்து சொல்லுங்கள். எடுத்து போகிறோம். நல்லா பாருங்கள், மொறுன்னு இருக்கு. பாருங்க, ஹெல்ப்பர் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், ஹெல்ப்பர் மாஸ்டர் வந்து போட்டுட்டு போயிட்டாங்க. ஹெல்ப்பர் தான் கிண்டுற வேலையை பார்க்கணும், ஹெல்ப்பர் தான் எடுக்கிற வேலையை பார்க்கணும். மாஸ்டர் சொல்லிடுறாரு. மாஸ்டர் வந்து எடுத்து போட சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம எடுக்க போகிறப்ப இப்போ எடுத்துட்டோம். சில்லிலாம் போட்டால் இந்த திருப்பி இன்னொரு ரவுண்டு போகுது.
எங்கள் வீட்டில் விருந்து. நம்ம எங்கள் வீட்டில் விருந்து மருந்து விருந்தும் மருந்தும் 3 நாளைக்குதா? நாங்கள் வந்து ஒரு மணி நேரம் தான் இன்னைக்கு. ராஜேஷோட ஃப்ரெண்டு, ஹர்ஷனோட ஃப்ரெண்டு. உப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நேற்று சொன்னீங்களா? சொல்லுங்கம்மா. அவன் சொல்லிட்டான். வேற என்ன வேற? சூப்பரா இருக்குது பிரியாணி. சாப்பிட்றோம்ல. எப்ப எடுத்து வச்சிருக்காரு